பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர்ல இருக்கிற நம்ம பாப்பாவ தான் சென்னையில சோழவரத்துலேருந்து போய் பார்க்க போறோம். ஸோ சோழவரத்துலேருந்து சோழர் தேசத்துக்கு போறோம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேலே ஒரு 2 நாள் முன்னாடியே காரை வந்து ஃபுல்லா சர்வீஸ்ல விட்டு இன்ஜின் ஆயில்லாம் சேஞ்ச் பண்ணி கண்டிஷனா இருக்குன்னு பார்த்தாச்சு. பட் அவ்வளோதான் செக் பண்ணதுக்கும் முந்தின நாள் தான் பார்க்குறம்போது டயரில் ஒரு பங்க்சர் இருந்திருக்கு. பட் நல்ல வேளையா அந்த பங்க்சரையும் பார்த்து பங்க்சரையும் சரி பண்ணிட்டோம். பாப்பாவை பார்க்க போகிறோமே, அதனால நம்ம சோழவரத்துலேயே இருக்கிற அடையார் ஆனந்த் பவன் A2B ஸ்வீட்ஸில் பாப்பாக்காக மைசூர் பாகம் ஆரஞ்சு கேண்டி இருந்தது. ஸ்பெஷலாக அங்கே ஆரஞ்சு பைட்ஸ்னு ஒன்று இருந்தது, அதையும் வாங்கிட்டோம். கொஞ்சமாக அங்கே ஸ்பெஷல் கேஷ்யூ பக்கோடா அதையும் வாங்கியாச்சு. காலையில் 5 மணிக்கு எழுந்து 2 எக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு காஃபியோடு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. நல்லபடியாக சேஃபாக ஜேர்னி பண்ணணுன்னு அம்மாவும் ப்ரே பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு தெம்பாக கிளம்பியாச்சு. டேங்க் டீசல் ஃபில் பண்ணியாச்சு. காலையில் 5:15க்கு வண்டி எடுத்தாச்சு. இன்னும் பொழுது ஃபுல்லாக விடியலை. ஸோ டார்க்காக தான் இருக்குது, இருட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்ட்ரீட்லேருந்து மெயின் ரோடு வந்துட்டோம். ஸோ காலையிலேயே மக்கள்லாம் வேலைக்கு போகிறவங்கலாம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கதை பார்க்க முடியுது நம்மளால். ஸோ இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி கனரா பேங்க் வரும். அந்த பேங்க்குக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக்கும் இருக்காங்க, டென்டல் கிளினிக். ஸோ அதெல்லாம் தாண்டி போகிறோம். ரொம்ப டார்க்காக தான் இருக்குது, இன்னும் பொழுதே விடியலை. ஸோ ஹெட்லேம்ப்லாம் போட்டுட்டு தான் போகிறோம். இன்னும் ரொம்ப சீக்கிரம் கிளம்புறதும் சேஃப் இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்கும், விசிபிலிட்டி ரொம்ப இதுவாக இருக்கும். குறிப்பாக டிசம்பர் போன்ற மாதங்கள்லாம் 5 மணிக்கு முன்னாடி கிளம்புறது கொஞ்சம் ரிஸ்கி விசிபிலிட்டியை பொறுத்தவரை. ஸோ சோழவரம் டோல்கேட் வந்துட்டோம். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டோல்கேட். ஸோ இங்கே வந்து நம்ம லோக்கல்ன்றதால அந்த டேங்கை நான் ஒட்டலை, உள்ள ஒரு அலுமினியம் ஃபாயிலில் தான் வச்சுருக்கேன். இங்கே விட்டுறாங்க. பட் அதர் இதுக்கெல்லாம் அப்படியே காமிச்சு யூஸ் பண்ணுறோம். பட் இதுவும் லோக்கல் பாஸ் ஒன்று கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, 315 என்னமோ. அதை எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். முன்ன காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பாஸ் ஒன்று வச்சுருப்பேன், மந்த்லி அதை எடுத்துருவோம். பட் அப்புறம் அது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க. பட் ஸ்டில் ஓகே. சோழவரம் டோல்கேட்லேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா சோழவரம் டோலை நம்ம கிராஸ் பண்ண உடனே நம்மளுக்கு அவுட்டர் ரிங் ரோடு வந்துடும். ஹார்ட்லி சம் 200 மீட்டர்ஸ் கூட இருக்காது. உங்களுக்கு மேலே ஒரு பைபாஸ், அந்த ஃப்ளைஓவர் தெரியும். அதுதான் மீஞ்சூர் டு வண்டலூர் போகிறதுக்கான பைபாஸ். ஸோ இப்போ சின்னதாக ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ரீசார்ஜ் அமௌண்ட் முன்னாடியே இருந்ததுன்னா அவங்க வந்து எடுத்துடுறாங்க சோழவரம் டோல் அந்த ஃபாஸ்டேக்லேருந்து. ஸோ அதை தாண்டின ஒன்று ரீசார்ஜ் பண்ணிப்போம் யூஸ்வலாக. மேபி மந்த்லி பாஸ் எடுத்தால் அதெல்லாம் தேவை இருக்காது, ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நம்மளுக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள், ஒரு ஃப்ளைஓவர் தெரியும். ஸோ அதுதான் மீஞ்சூர் டு வண்டலூர் போகிற அவுட்டர் ரிங் ரோடு. ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் வரும், அதில் எடுத்திங்கன்னா லெஃப்ட்டு போயிடுவோம் மீஞ்சூருக்கு. ஸோ அதில் நம்ம போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டில் கிராஜுவலாக அது ரவுண்ட் ஏறி மேலே ஏறிடும் அவுட்டர் ரிங் ரோட்டில். ஒன்ஸ் இதை ஏறிட்டோன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பாருங்கள் ஃப்ளைஓவர் தெரியுது பாருங்கள், இதில் தான் நம்ம ஏற போகிறோம். ஸோ இந்த ஃப்ளைஓவர் பைபாஸில் நமக்கு ஒரு 3 டோல்கேட்டு வரும். அதை கிராஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எங்கே இறங்குவோம்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர், அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு முந்தின ஏரியா. ஸோ கேர்ஃபுல்லாக இண்டிகேட்டர் போட்டு இந்த லெஃப்ட் ஏறிடுவோம். இது ஏறினீங்கன்னா சென்னை அவுட்டர் ரிங் ரோடு. இது சென்னை பைபாஸில் சென்னை அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ இதில் ஏறிட்டோன்னா நம்ம சென்னையை டச் பண்ணாமல், சிட்டியை டச் பண்ணாமல் வண்டலூர் போயிடலாம். நீட்டாக எலக்ட்ரிக் லைட்லாம் லேம்ப் இருக்குங்க. ஸோ விசிபிலிட்டிக்கு நமக்கு இப்போ பஞ்சம் இல்லை. பொழுதும் கொஞ்சம் விடியுது. ஸோ நேச்சுரல் லைட்டிங்கும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது, ரோட் லைட்டிங்ஸும் இருக்குது. ஸோ அதனால் விசிபிலிட்டி இஸ் நாட் அன் இஷ்யூ. இப்போது கிராஜுவலாக அந்த மெயின் ரோட்டில் நம்ம ஜாயின் ஆகிறோம். நல்ல ரோடு இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 lanes per சைடு இருக்கும். ஸோ டோட்டல் 6 lane, போக 3 lane, வர 3 laneன்ற மாதிரி. ஸோ நமக்கு ஓட்டுறதுக்கு பெஸ்ட்டு ரோடு இது. கொஞ்சம் சுற்று இது அவுட்டர் ரிங், அதாவது ஒரு வளைவு போல் சென்னை சிட்டியை பைபாஸ் பண்ணுவோம் அது. ஸோ அதனால தான் அவுட்டர் ரிங் ரோடு இது, ரிங்கு வளைவு. ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் பைபாஸ் பண்ணி போகிறதால. பட் ஒர்த், நம்ம சிட்டி டிராஃபிக்லாம் மாட்ட மாட்டோம், ஈஸியாக போயிடலாம். 3 லேனும் உங்களுக்கு நீட்டாக மார்க்கிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ரோட்லேயும் ஒரு பெருசாக குண்டு குழி எதுவுமே இல்லாமல் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உங்களுக்கு ரோடு லேம்பெல்லாம் தெரியுது பாருங்கள், நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நீங்கள் வெஹிக்கிள் லேம்ப்பு சரியாக இல்லைன்னா கூட, ஃபால்ட் இருந்தால் கூட இதில் போகிறதுக்கு சிரமம் இருக்குது. அந்த மாதிரி
நல்லாவே லைட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ஃபுல்லாக சன்ரைஸ் வரல. ஸோ அதனால் இன்னும் ஹெட்லைட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். இந்த ரோடுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் டோட்டலாக 4 டோல்கேட் இருக்குது. வண்டலூர்லேருந்து மீஞ்சூர் வரைக்கும். சின்ன சின்ன அமௌண்ட் வந்து கம்மி தான். ஒரு சில டோல்லாம் போகிற வழியில் 105 ரூபா ஒரு சைடுக்கு எடுப்பாங்க. ஸோ இங்கே அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஏன் 4 டோல்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இறங்கி அங்கங்கே ஏறுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ வழியிலேயே நிறைய ஊர்களுக்கு நீங்கள் இறங்கலாம், ஏறலாம். நெமிலிச்சேரி, ஆவடி, பட்டாபிரம், பூந்தமல்லி, ஸோ உள்ள ஒரக்காடு அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் நீங்கள் இறங்கி சோழவரம் இறங்கி ஏறுறதுக்கு வசதியாக அங்கங்கே எக்ஸிட் லேன், என்ட்ரி லேன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இந்த பைபாஸில். நம்ம தாம்பரம் டு புழல் பைபாஸில் அந்த அட்வான்டேஜ் பெருசாக இருக்காது. ஒன்ஸ் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் அம்பத்தூர் கீழே தான் இறங்கி ஏற முடியும். ஸோ அந்த மாதிரி அது பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த ரோடு, போரூர் அந்த ஏரியா சைடு. ஸோ இங்கே வந்து அப்படி இல்லை. எங்கே வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் இது நல்ல பிளான்டு ஒரு ஸ்ட்ரெச்சுனே நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 70 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஸ்பீடு போகல. ஸோ நீட்டாக நம்ம பார்த்திங்கன்னா ப்ரிஃபரபிளி அந்த சென்ட்ரல் லைனில் தான் போக ட்ரை பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ சென்ட்ரல் லைனில் போகிறது நமக்கு கொஞ்சம் நல்லது. நம்மளுக்கு மார்ஜின் ஃபார் எரர் வந்து நிறைய இருக்கும். இது தேவைப்பட்டால் லெஃப்ட் ரைட்டு போய்க்கலாம். ஆனால் ஒரு சில யூஸ்வலி மெயினாக வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த லைனை யூஸ் பண்ண பார்க்கணும், ரைட் லைனை. லெஃப்டில் இருக்கிற லைனை வந்து ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நம்ம காரில் அண்டு ஹெவி வெஹிக்கிள்ஸ், 2 வீலர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் லெஃப்டில் போய்க்கிறது பெட்டர். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 வீலர்லேயே மிடில் இருக்க லைன், ரைட்டில் இருக்க லைனில் ஸ்லோவாக போவாங்க. அது வந்து எல்லாருக்குமே டேஞ்சரஸ். அது ஒரு சில ட்ரக் டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக போட்டிருப்பாங்க, லெஃப்ட் லைனில் தான் போகணும், ரைட்டில் போகக்கூடாதுன்னு. 2 லைனில் இருக்கிற போது ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா ரைட்டில் தான் போகிறாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கும் சிரமம், ஓவர்டேக் பண்ணுற வெஹிக்கிளுக்கும் சிரமம். இப்போ நம்ம டிரைவிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வந்து ரைட் சைடில் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ரைட்டில் தான் நம்ம ஓவர்டேக் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஸ்லோவாக மூவ் ஆகிற ஹெவி வெஹிக்கிள்லாம் லெஃப்ட்டில் போகும்போது, ரைட்டில் போகும்போது நமக்கு ஓவர்டேக் பண்ணுறது ரிஸ்கியாக இருக்குது. இந்த டோலில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு, அதாவது சோழவரத்துலேருந்து வண்டலூர் போகிறது வரைக்கும் நமக்கு 3 டோல்கேட் வரும். அதை கிராஸ் பண்ணணும். ஃபுல் ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா 4 டோல்கேட் இருக்கும். பட் நம்ம வந்து சோழவரத்தில் தான் ஏறுறோன்றதால 3 டோல்கேட்டை கிராஸ் பண்ணாலே நம்ம வண்டலூரில் இறங்கிடுவோம். ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம வந்து மிடில் சென்ட்ரல் லேனில் மட்டும்தான் போகிறோம். தேவையில்லாமல் லேன் மாற்றலை. இல்லை, உங்கள் லேன்லேயே நீங்கள் இருக்கிறது ரொம்ப சேஃப். ஹைவேவை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் லெஃப்ட் ரைட்டு ஜிக்ஸாக்னு போக தேவையில்லை. தேவைப்பட்டா போகலாம். ஸோ அதுக்கான காரணம் தான் இது அந்த நடுவில் ஸ்ப்ளிட்டான கோடுகள் இருக்கு இல்லையா? தேவைப்பட்டால் ஓவர்டேக் பண்ணுறான்றது அது மீன் பண்ணுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது விடியறது தெரியுது நமக்கு நல்லாவே. விசிபிலிட்டிலாம் இருக்குது. லைட்லாம் அந்த ரோட் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபுல் பிரைட்னஸ் வரலன்றதால நம்ம இன்னும் ஹெட்லைட்டை வச்சுட்டு தான் போகிறோம். ஒரு ஹெவி வெஹிக்கிள் சென்ட்ரல் லைனில் போகிறாங்க, நம்ம ரைட்டில் ஓவர்டேக் பண்ணுறோம். நம்மளுக்கு டோல்கேட்டும் வந்துடுச்சு. ஸோ டோல்கேட்டு கிட்ட வரும்போது ஸ்பீடை ஃபுல்லாக கட் டவுன் பண்ணிவிடுங்க. 30க்கு கீழே தான் போகணும். ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கும். வண்டி வந்து 4 டைரெக்ஷன்லேருந்து வரும் அந்த ஏரியாவில். ஸோ பொறுமையாக பார்த்து நம்மளுக்கு எந்த டோல் ஃப்ரீயாக இருக்கோ அதில் போயிட வேண்டியதான். டோலுக்கிட்ட ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். லாரியெல்லாம் பார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். வண்டியும் கிராசிங்லாம் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக போகிறது தான் நல்லது. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிரேக் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணுன்னா இந்த டோல்கேட்டு கிட்ட நிறைய ஏரியா இருக்கும். ஸோ ஓரமாக நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறது பெட்டராக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணணுன்னாலும் டோல்கேட்டு கிட்ட இருக்கிற ஏரியாஸை நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ரோட்டில் நேரோ ரோடை யூஸ் பண்ணுறது மாதிரி. ஸோ அடுத்த டோலுக்கு வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டோல், அவுட்டர் ரிங் ரோடில் இருக்க 2வது டோல். அதுக்கும் வந்துட்டோம். ஃப்யூச்சரில் இந்த ஜிபிஎஸ் பேஸ்டு டோலாக மாற்ற போகிறதா நியூஸ் இருக்குது. அதாவது நம்ம எவ்வளோ தூரம் கவர் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி எத்தனை டோலில் நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம்னு எஸ்டிமேட் பண்ணி டைரெக்டாக டிஜிட்டலாக பே பண்ணுற மாதிரி. ஸோ என்னென்னா உங்களுக்கு இந்த டோல்கேட்டே இருக்காதுன்றாங்க. ஸோ ஹைவேஸில் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம் அப்படின்றத கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஜிட்டலாக பே பண்ணுறது. ஸோ டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறது, இப்படி வெயிட் பண்ணுறது, அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் நிற்கிறது, அந்த இஷ்யூஸ்லாம் வராதுன்னு. ப்ளஸ் ரீசெண்டாக இயர்லி பாஸ்ன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். சம் 4000 rupees, 4000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஒரு இயர்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லை 200 trips அந்த மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அது தேவைப்படுறவங்களுக்கு அது பெட்டராக இருக்கலாம். அது இன்னும் எஃபிஷியண்ட்டாக தெரியல அது. ஸோ டோல்ஸ் இது
நல்லாவே விசிபிலிட்டி இருக்குது. இதுக்கப்புறம் ஹெட்லைட்டும் தேவையில்லை இருக்கேன். ஸோ ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இறங்கி வந்துட்டோம். கிளாம்பாக்கம் ஏரியாவில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது கிளாம்பாக்கம் வர்றதுக்கு 1 hour 5 minutes ஆயிருக்கு நமக்கு. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு அரகுறை மீடியன் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப டேஞ்சரஸ் இது. ஸோ இது வந்து நைட்டு வந்து விசிபிலிட்டி சுத்தமாக இருக்காது. ஸோ ஒரு பெரிய மீடியனும் இல்லை, கலரிங் கோடிங்கும் இல்லை, ஒரு ரிஃப்ளெக்டரும் இல்லை. ஸோ இதில் என்னென்னா, ஒரு வாட்டி ஊர்லேருந்து நம்ம வந்திருந்த போது கிளாம்பாக்கம் பஸ்ஸில் தான் திருப்பி ரிட்டன் ரெட்டில்ஸ் வந்து வரணும் இல்லையா சோழ வரதுக்கு. ஸோ கிளாம்பாக்கத்துக்கு ஒரு 4:30 அந்த ரேஞ்சுக்கு வந்துருப்போம்னு நினைக்கிறேன். 5க்குள்ளே இருக்கும். விசிபிலிட்டி ஒரு பஸ்ஸு போது பாருங்கள், இதே மாதிரி பஸ்ஸு தான். இந்த ப்ளூ கலர் புது பஸ்ஸு, லோ ஃப்ளோர் பஸ்ஸு, இப்போ ரீசெண்டாக விட்ட பஸ்ஸு, எலக்ட்ரிக் பஸ்ஸு முந்தின பஸ் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளோர் பஸ் இது. இந்த பஸ்ஸில் ஏறிட்டோம். கண்டக்டர் வந்து டிக்கெட் வாங்கிக்கிட்டே நல்லா வந்துட்டு இருந்தது. ஜிபே இருந்தால் ஜிபே ஓப்பன் பண்ணி வைங்கலாம் சொன்னார். நானும் பரவாயில்ல, எம்டிசி பஸ்ஸில் இவ்வளோ அட்வான்ஸ்லாம் வந்துருச்சு இதுக்குள்ளே, ஜிபே இப்போ தான் வருது, பட் ஸ்டில் நல்லதுன்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸிலேருந்து டொம்முன்னு சவுண்டு வந்தது. அதுக்கப்புறம் எங்கடா அது சவுண்டு வருது திரும்புறதுக்குள்ளே இன்னொரு 2 டொம்முன்னு வந்தது. பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது பஸ்ஸு வந்து அந்த மீடியனில் ஏற்றிருக்காரு. ஸோ பாருங்கள், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பஸ் டிரைவரே எவ்வளோ வாட்டி பஸ்லேயே தான் இருக்காங்க, ரோட்லேயே இருக்காங்க. அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும். அவ்வளோ ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறதெல்லாம் சும்மா இல்லை இல்லையா. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா நைட்டு சரியாக விசிபிலிட்டி இல்லாமல் நடுவில் விட்டார். ஸோ அப்போ புது நம்ம டிரைவர்ஸு, பர்சனல் வெஹிக்கிள் ஓட்டுறவங்கெல்லாம் எவ்வளோ சிரமம் பாருங்கள். அது காரணம், அது ரொம்ப கீழே இருக்குது அந்த மீடியன். ஒரு கல் மட்டும்தான் வச்ச மாதிரி இருக்கும், பெருசாகவும் இல்லை, ரிஃப்ளெக்டர் இல்லை அதில். ஸோ கண்ணு தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஏரியாவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வர்றது நல்லது. ஸோ இனி கொஞ்சம் தூரத்துக்கு நம்மளுக்கு சிட்டியுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோயில், மறைமலை நகர், ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும். எஸ்ஆர்எம், காட்டாங்குளத்தூர், பொத்தேரி. ஸோ இந்த கிராஸ் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 lanes இருந்தாலுமே இது வந்து ஒரு பைபாஸ், டிப்பிக்கல் பைபாஸாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அவுட்ஸ்கர்ட் ரோடு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லலாம் தெரியும், ஒரு பேரிகேடுமே இல்லை. எங்கே இருந்து வேணாலும் வண்டி வரலாம், ஆடு மாடுகள் வரலாம், ஸோ வெஹிக்கிள்ஸ் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம ஃபுல்லாக பைபாஸ் மாதிரி ஸ்பீடு போக முடியாது. இன்னொன்று, இது வந்து சிக்னல் ரோடு, நிறைய சிக்னல்ஸ் இருக்கும். ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எடுத்த ஸ்ட்ரெச்சில், ஃபுல் ஸ்ட்ரெச்சில் போகாமல் இருக்க முடியாது. ஸோ சிக்னல்ஸ் வரும், வெஹிக்கிள்ஸ் ஹப்பஸாக வரும். ஸோ நம்ம வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எங்கே இருந்து டிப்பிக்கல் பைபாஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாலாம் தாண்டி நம்ம செங்கல்பட்டு பரனூர் டோல்கேட் வரும். ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பைபாஸ், நல்லா 2 சைடும் உங்களுக்கு சேஃப்கார்டு பண்ணி சேஃப்டியாக போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய வண்டிகள் வராது. ஸோ டிப்பிக்கல் பைபாஸ், சிக்னல் எதுவும் இருக்காது. ஸோ இந்த ஏரியாவில் ஸ்லோவாக தான் போகணும். ஸோ சிக்னலை பார்த்துட்டோம், நிற்கிறது சேஃப். ஸோ இதான் சொன்னோம், பார்த்தீங்கன்னா நிறைய சிக்னல் இருக்கும், கிராஸ் பண்ணுவாங்க, எல்லா டேரெக்ஷன்லேருந்து வண்டி வரும். ஸோ இங்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகணும். இது என்ன ப்ராப்ளம் வரும்னா, நம்ம ஹைவேலேருந்து அவுட்டர் சைட்லேருந்து உள்ளே சென்னை என்ட்ரு ஆகும்போது பைபாஸ்லேயே வந்துருப்போம், ஸ்பீடாக வருவோம். ஸோ இந்த பரந்தூர் டோல்கேட்டை தாண்டின, செங்கல்பட்டு டோல்கேட்டை தாண்டின உடனே இந்த மாதிரி ஏரியா ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண, அந்த ஸ்பீட் இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக சிக்னல் மைண்ட் பண்ணி போகணும். ஸோ க்ரீன் விழுந்துருச்சு, கிளம்பலாம். ஏதாவது டீ கடை வருமானு பார்த்துட்டு இருக்கேன். காலைல 5:15 தான் சாப்பிட்டோம். ஸோ 7 மணி மேலே ஆக போதிப்போம். பார்ப்போம் ஏதாவது டீ கடை வருதான்னு. ஒரு டீ கடை வந்துருக்கு, சின்ன ஒரு கெஃபே, ஜோஜோஸ் கெஃபேன்னு இருக்கு. என்ன இருக்கும், சரி போய் ஒரு டீ அடிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 7:50 மினிட் ஆகுது, போய் சுட டீ வாங்கியாச்சு, குடிப்போம். டீ குடித்தாச்சு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் திருப்பியும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். டீ கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு, ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இனி அடுத்தது மோஸ்ட்லி விக்ரவாண்டி தாண்டி தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிற்போம்னு நினைக்கிறேன். தெரியல, ஃபஸ்ட்டு இதுனா பார்த்துக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ வண்டியை எடுப்போம். ஸோ வண்டி எடுக்கிற போது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக ரைட் லைன் பார்த்துட்டு ஹைவே ஹிட் பண்ணுற போது
பேக்கில் வர வண்டியை மிரரில் டைரெக்டாக திரும்பியோ இல்லை அவுட்டர் ரியர்வியூ மிரரில் பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டுட்டு ஸ்லோவாக லேன் சேஞ்ச் பண்ணுறது தான் சேஃப். ஸோ எடுத்தாச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போது வண்டி ஓட்டுறதுக்கு. ரோடெல்லாம் நீட்டாக இருக்குது. ஸோ 2 lanes இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய இடத்துல இங்கே போட்டிருப்பாங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ் யூஸ் லெஃப்ட் லேன்னு. ஸோ அதெல்லாம் நிறைய ட்ரக் டிரைவர்ஸ் கண்டுக்கிற மாதிரியே தெரில. முன்னாடி கூட போது பாருங்கள், ஹெவி வண்டி தான் ரைட்டில் தான் போகுது. ஸோ சின்ன டைவர்ஷன் வந்திருக்கு, ரோடு ஒர்க் நடக்குது. ஸோ பொறுமையாக டைவர்ஷனில் போகணும். நம்ம இப்போது இந்த மாதிரி டைவர்ஷன்லலாம் போகும்போது ரொம்ப ஒட்டி போகாதீங்க, கண்டபடி பள்ளம் தோண்டி போட்டிருப்பாங்க. ஸோ சேஃப் இல்லை அது, எஸ்பெஷலி நைட்டு. ஸோ டைவர்ஷன் முடிஞ்சது, இப்போது மெயின் ரோட்டில் நம்ம ஏறிட்டோம். ஸோ லாங் ட்ரைவ் நீங்கள் போகிறீங்கன்னா நல்லபடியாக கரெக்டான அளவுக்கு சாப்பிட்ருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க, எனர்ஜி இருக்கா பாருங்கள். தேவைப்பட்டால் ஒரு டீ காஃபி நிப்பாட்டி குடிச்சிக்கலாம். ஸோ ஒர்க் நடந்துகிட்ருக்குது லெஃப்ட்லலாம் பாருங்கள். ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னா அதை ஒட்டி போகிறது சேஃப் இல்லை, எங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஸோ கொஞ்சம் மார்ஜின் ஃபார் ஏரை வச்சுட்டு சேஃபான லேனில் நீங்கள் போகிறது தான் சேஃபாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஏரியாலலாம் நம்ம ஓவர்டேக் பண்ணுற போது நல்லா அவங்க ஃப்ரண்ட்டில் லெஃப்டில் எல்லாம் நல்ல சேஃபான ரோடு இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஓவர்டேக் பண்ணணும். புது ரோட்டில் தெரியாத இடத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா ஆபத்து. ஸோ நைட் ட்ரைவ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா முந்தின நாளே நம்ம நல்லா தூங்கி இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நைட்டு வேலை முடிச்சுட்டு வேலை பளுவில் அப்படியே தூங்காமல் நைட்டும் ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப லேட்டாக தூங்கி சீக்கிரமாக எழுப்புவாங்க. 12 மணிக்கு மேலே தூங்கி 4 மணிக்கெல்லாம் எழுந்து வண்டி ஓட்டுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆபத்தான பழக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரியாக ஒரு 7 மணிலேருந்து 8 மணி நேரம் கண்டினியூஸாக முந்தின நாள் தூங்கலைன்னா அடுத்த நாள் வந்து பகலில் வந்து நம்மளுக்கு தூக்கமாக வரும். அந்த இது இருக்காது, நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, அதுக்கு நம்மளே அறியாமல் சோர்வாக இருக்கும்னு தூங்கிடுவோம். ஸோ அப்படி நம்ம வண்டி ஓட்டுறும் போது ரிஸ்க்கு, நம்மளே தெரியாமல் வண்டியை வந்து விபத்தில் மாட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நல்லபடியாக தூங்கி இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சு நம்ம கசின் பிரதர், அப்பாவுடைய அண்ணன் மக கசின் தான் நமக்கு, அவர் வந்து எஸ்சிடிசியில் டிரைவராக இருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட்டு நிறைய ஷிஃப்ட் அடிச்சிருக்காங்க வண்டி. ஸோ லைட்டாக ஓரமாக போய் எப்படி நிப்பாட்டுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி காலி இடம் இருந்ததுன்னா ஓரமாக நிப்பாட்டிட்டு வேணா தூங்கிட்டு கூட நீங்கள் வண்டியை திருப்பி எடுக்கலாம். நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக ஓட்டும்போது தூக்கம் வந்தது அப்படின்னு இந்த இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ அவர் வந்து ஷிஃப்ட்டு கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு இருக்கிறம்போது மல்டிபிள் டைம்ஸ் அடிச்சிருக்காரு கன்னியாகுமரி சென்னை ரூட் எஸ்சிடிசி. ஸோ அதில் வந்து கன்னியாகுமரியில் சென்னை வரும்போது முந்தின நாளும் வண்டியை ஓட்டிக்கிட்டு ரெஸ்ட் எடுக்காமல், ஏன்னா அவங்களுக்கு ஷிஃப்ட்டு கண்டினியூஸாக அடித்தா கண்டினியூஸாக பிரேக் தருவாங்க போல. மதுராகதன் கிட்ட வரும்போது பாவம் நல்லா தூக்கத்தில் வண்டியை ஓரம் விட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இது இருந்திருக்கு, நின்றுட்டு இருந்த கண்டெய்னரில் விட்டு ஆள் பாவம் இறந்துட்டார். ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ தூக்கம் வருதுன்னா வண்டியை ஓரம் நிப்பாட்டிட்டு தூங்கிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிடும். அதுக்கு மேலே நீங்கள் நல்லபடியாக வண்டி ஓடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சன்ரைஸ் நமக்கு மூச்சில் அடிக்குது, தெரியுது உங்களுக்கு. ஸோ வழியில் கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நமக்கு வந்து நல்ல இது தான். சூரியனில் வந்து நிறைய குட் ரேஸ் இருக்குது, விட்டமின் டி ஃபார்ம் ஆகிறதுக்கான இது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சன்னை வந்து ஓர்ஷிப் பண்ணுறது பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் அகெயின்ஸ்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, என்னன்னா, நீ சூரியனையோ நட்சத்திரத்தையோ வானத்தின் எல்லா சேனைகளையோ பார்க்குற போது அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், அவைகளை தொழுது கொள்ள முற்பட வேண்டாம், ஏன்னா உன் தேவனாகி கர்த்தர் அவைகளை உனக்காக சிருஷ்டித்தேன் அப்படின்ட்டு. ஸோ அவைகள்லாம் நமக்காக படைக்கப்பட்டவை. ஸோ அதைகளையும் படைத்தவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நம்ம நமஸ்கரிக்கணும் தொழுது கொள்ளணும்னு இருக்குது. ஸோ அதை வந்து பைபிள் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே இருக்குது. அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள், பாபிலோனியர்கள் எல்லாம் சூரியனை வந்து கடவுளாக வழிபட்டிருக்காங்க. ஷாமேஷ் அப்படின்ற ஒரு கடவுள் தெய்வமாக பேர் சொல்லி அதுதான் கடவுள்னு வழிபட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பைபிளின் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நான் படைச்சது, இதை வந்து தப்பான இது. ஸோ அப்படி சூரியன் வணங்குறவங்க பண்ணப்பட வேண்டும்ன்ற அளவுக்கு அந்த காலத்தில் கட்டளையெல்லாம் இருந்திருக்கு. ஸோ காட் இஸ் அகெயின்ஸ்ட் வர்ஷிப்பிங் த கிரியேச்சர். படைக்கப்பட்டதை தொழுதுக்கிறது கடவுளுக்கு பிடிக்கலை. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய நாத்திகர்கள் இருப்பாங்க, எல்லாமே தானாக வந்துருச்சு அப்படி இப்படின்னு. அதுக்கும் ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த காணப்படாத தேவனின் மகிமையை வெளிப்படுத்த தான் இந்த படைப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க இருக்கிறதால போக்கு சொல்ல அவங்களுக்கு இடம் இல்லை. ஸோ படைப்புக்கு ப்ரூஃப் வந்து இப்படி இருக்குது. உங்களுக்கு சூரியனை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ இன்டென்சிட்டியோடு இருக்கிற ஒரு சூரியன் கடவுளின் படைப்பாக இருக்குது. ஸோ கடவுள் வந்து பேசிக்காக படைத்த அவரை தான் வணங்கணும்னு எதிர்பார்க்குறாரு. படைக்கப்பட்டதை வணங்குறது அவர் பிடிக்கலை. ஸோ சன் வர்ஷிப் அதுதான். பட் அதுக்காக நம்ம வெளியே போகக்கூடாதுன்னு இல்லை. சன்ரைஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், விட்டமின் டிக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியம்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த நமக்கு தெரிஞ்சது ஒரு சன்னு. ஆனால் அந்த காலத்தில் வந்து எத்தனை சன் இருக்குன்னாங்கன்னா, நைட்டு நட்சத்திரங்கள் இருக்கிற இதெல்லாம் எண்ணிட்டு ஒரு 1000 நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னாங்க. அந்த அரிஸ்டாட்டில் அந்த காலத்து கிரேக்க தத்துவ ஞானிகள் இருந்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது நைட்டு கண்ணில் எத்தனை தெரியுதோ அத்தனை தான் மொத்தமே நட்சத்திரம் தான். அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு முன்னாடி தொலைநோக்கி எல்லாம் கண்டுபிடிச்சும் போது கலீலியோ அந்த மாதிரி அவர் இருந்த காலத்தில் டெலஸ்கோப்ஸ் ரொம்ப தூரத்தில் இருந்த நட்சத்திரங்கள்லாம் தெரிஞ்சுது, நம்ம பால்வீதி மண்டலம் வரைக்கும் தெரிஞ்சுது. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 10 லட்சம் நட்சத்திரங்கள் இருக்கலாம் மொத்தமாக அப்படின்னாங்க. அதுதான் மில்கி வேல இருக்க கேலக்ஸி சும்மா கவுண்ட் பண்ண மாதிரி அப்படி இருக்கிறத கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நமக்கு தெரியும், கேலக்ஸி வளிமண்டலங்களே கோடான கோடி வளிமண்டலங்கள் இருக்குது, அதில் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. எத்தனைன்னு நம்மளால் கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ ஏன்னா ஒரு சில இதுக்கு மேலே லிமிட்டுக்கு மேலே நம்மளால் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய அண்டம், அதாவது யூனிவர்ஸில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதை தான் பைபிள் சொல்லுது, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணக்கூடாதவைகளாக இருக்கும் அந்த மாதிரி. அதை வந்து டெலிஸ்கோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பைபிளில் வந்து அந்த வசனம் இருக்குது. ஸோ அதனால தான் இதெல்லாம் படைத்த கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் வணங்குறது கடவுள் ஒருத்தரை தான் வணங்கணும், என்னை ஒருவரை தான் வணங்கணும், இந்த மாதிரி படைக்கப்பட்டதை வணங்கக்கூடாதுன்னு பிப்ளிக்கல் கடவுள் சொல்கிறார். ஒரு சில லாரி டிரைவர்ஸ் அப்படி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்கு போடுறவங்களாம் இருக்காங்க. நம்ம டென்டல் ப்ராக்டிஸில் கேட்குறப்போ சொல்கிறாங்க, பாக்கு போட்டால் தான் உங்கள் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாதிப்பு உண்டு பண்ணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாயில் வந்து நிறைய இந்த புற்றுநோய் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம், வாய் மூடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு தூக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பாக்கு போட்டு போகிற இதில் ஹேபிட்டில் நீங்கள் போயிடாதீங்க. டீ காஃபி குடிக்கலாம், நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஓட்டலாம். ஸோ இது பண்ணுறதால மேபி உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தாலும் பாதிப்பு அதிகம். சரி, நல்லா பசிக்குது, ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்த்துட்டே வண்டி ஓட்டுவோம். ஏதாவது ஹோட்டல் வந்ததுன்னா நெக்ஸ்ட்டு நிப்பாட்டி கொஞ்சம் சாப்பிடுவோம். டிஃபன் சாப்பிட்டு வண்டியை கண்டினியூ பண்ணலாம். இந்த ஒரு ஹோட்டல் வந்துருக்கு சின்னதாக, எக் ரைஸ்லாம் இருக்குது, நிப்பாட்டுவோம். அவ்வளோதாங்க. ஹோட்டலில் நீட்டாக ஃபஸ்ட்டு 2 இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். இட்லி வந்து நல்லா சாம்பார் சுட சுட இருந்தது. லாஸ்ட்டாக சட்டியிலேருந்து போட்ட வடை கொடுத்தாரு. வடையை ஒன்று சாப்பிட்ட உடனே டெம்ப் ஆகிடுச்சு. இன்னொரு வடையும் வாங்கினேன். எவ்வளோ சூடுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சட்டியிலேருந்து முன்னாடி இருந்தது கடையில் போட்டு எடுத்தாங்க. ஸோ வடையும் தெம்பாக சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டு எடுப்போம். வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா சூடாக இருந்தது, சுட இருந்தது. சாம்பாரும் அம்சமாக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. என்ன ஒரே ஒரு இதுன்னா எக்கு கிடைக்கல, முட்டை ட்ரே இருந்தது, பட் இன்னும் சட்டி வைக்கலையா அவங்க, அந்த ஃப்ளாட்டாக இருக்குமே அந்த ஸ்டவ்வில், அது வைக்கலையா அந்த பிளேட் கல். ஸோ முட்டை கிடைக்கல, பட் பரவாயில்ல, காலைல 2 சாப்பிட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்லா சூப்பராக இருந்தது. 2 இட்லி 2 வடை. என்ன ரேட் ஆகிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ க்ளோஸ் டு விக்ரவாண்டி போயிட்டோம். அடுத்தது விக்ரவாண்டி டோல் வரும் நமக்கு. ரைட், விக்ரவாண்டி டோலில் என்ட்ரு ஆகிறோம். ஸோ இதோட நம்ம லெஃப்ட் அடிச்சிருவோம். ஸ்ட்ரெயிட்டாக உளுந்தூர்பேட் டோல்லாம் போக மாட்டோம். நம்ம விக்ரவாண்டி டோல்லையே நம்ம கொஞ்சம் தாண்டி திரும்பிடுவோம். அதிலே போர்டு க்ளீனாக போட்டிருப்பாங்க, கும்பகோணம் தஞ்சாவூர்னு. ஸோ உடனே ஒட்டினா போலே வந்துடும் அவங்களுக்கு, சம் ஃபியூ மீட்டர்ஸில். ஸோ நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக நம்ம இப்போ போகிறது பார்த்திங்கன்னா இந்த கும்பகோணம் பைபாஸில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். புது பைபாஸ் தாண்டிட்டோம். ஸோ அந்த ஒரு க்ரீன் போர்டு உங்களுக்கு நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ பெரிய போர்டு இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ அதுதான் அந்த அங்கே ஒரு லெஃப்ட் வரும், அதில் நம்ம லெஃப்ட் அடித்தா தான் நெய்வேலி அதை வந்துருச்சு பாருங்க, டுவர்ட்ஸ் கும்பகோணம் ரோடு. அந்த லெஃப்ட்டில் நம்ம போயிடுறோம், ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் லெஃப்ட்டு போகிறோம், போயிட்டு சர்வீஸ் ரோடு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்ஜுக்கு மேலே போகிறவங்க பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் திருச்சி போகிறாங்க. நம்ம வந்து லெஃப்ட்டில் உள்ளே போகிறோம், கிராஜுவலாக உள்ளே போய் லெஃப்ட் திரும்பிடுவோம். ரைட், இனி நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பன்ருட்டி வரும், அப்புறம் நெய்வேலி வரும், அதுக்கப்புறம் தஞ்சாவூர். கும்பகோணம் வரும், பட் நம்ம கும்பகோணம் வந்து பைபாஸில் போகிறதால உள்ளே வந்து டவுனுக்கு போக மாட்டோம். நாங்கள் ரோடே ரொம்ப மோசமாக இருக்குது, ஆப்போசிட்லலாம் வண்டி வந்துட்டுருக்கு. ஸ்ட்ரெச் ரொம்பவே மோசமாக தான் இருக்குது.
எல்லா இடத்துலையுமே டைவர்ஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கும் நடக்கிற மாதிரி தெரில, அப்படியே தோண்டி விட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு டவுன் வருது, பன்ருட்டி நகரத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். பன்ருட்டி ஃபேமஸ் ஃபார் பலாப்பழம். ஸோ அந்த மண்ணுக்கு இங்கே கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் வந்து வேறு இடத்துல கிடைக்காது. நெக்ஸ்ட்டு புதுக்கோட்டை பலாப்பழமும் நல்லா இருக்குன்றாங்க. ப்ளஸ் கன்னியாகுமரி பலாப்பழம் சூப்பராக இருக்கும், அது எனக்கு தெரியும், நம்ம நேட்டிவ். ஸோ நீங்கள் எந்த ஏரியா, உங்கள் ஏரியா பலாப்பழம் எப்படி, பலாப்பழத்துக்கு வேறு ஏரியா அதான் நல்லது இருக்கான்னு தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் பன்ருட்டி நல்ல ஃபேமஸ். ஸோ ஒரு இடத்துல நின்றுருக்கோம், ஒரு சின்ன கடை நிற்கிது. ஸோ போய் பார்ப்போம் ஏதாவது பலாப்பழம். 3 செட் 3 வாங்கலான்னு பார்க்குறோம். ஒன்று நமக்கு, பாப்பா அவங்க வீட்டுக்கு ஒன்று, நம்ம அண்ணன் ஃபேமிலி வீடு இருக்குது குரோம்பேட்லாம், ஸோ அவங்களுக்கு ஒன்று. ஸோ 3 பழம் நல்லதாக எடுக்க பார்ப்போம். அவ்வளோதாங்க, வாங்கியாச்சு. இந்த 3 பழம் தான் வாங்கியிருக்கோம். சைஸ் பாருங்கள், நல்ல சைஸாக இருக்குது. என்ன ரேட்டு கொடுக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 1/2 கிலோ கேஷ்யூ முந்திரியாக வாங்கியிருக்கோம், பன்ருட்டி ஃபேமஸ்ன்றாங்க. 3 பழம் எடுத்திருக்கோம், மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டவுன் பார்த்திங்கன்னா நெய்வேலி. நம்ம ரைட்டில் என்எல்சி இருக்குது, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம். ஸோ ஃபுல்லாக ஒர்க்கு தான், அந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே ஒர்க்கு தான் நடக்குது. எப்போ முடிப்பாங்கன்னு தெரில. சின்ன நேரோ ரோட்டில் தான் மக்கள் போவாங்க, டெய்லி எப்படி யூஸ் பண்ணிட்டு அந்த ஆப்போசிட்டில் வண்டி வருது, டவுனுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரோடு வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. பைபாஸ் வர்றது வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரமாக நம்ம இப்படி தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்போ முடிப்பாங்கன்னு தெரில இந்த ரோடெல்லாம். இப்போ தோணுன இடத்த மூடாமலாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வண்டிகள் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கு. ரொம்ப லேட் ஆகுதுங்க. ரொம்ப நேரம் கழிச்சு 1.5 மணி நேரம் ஓட்டினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த புதுசாக போட்ட பைபாஸ் கண்ணில் தெரியுது. ஸோ அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், புது பைபாஸ். ஸோ அது தெரிஞ்சது, அதில் போயிட்டோன்னா நம்ம நீட்டாக போயிடலாம். ஆமாம், அந்த பைபாஸில் தான் நம்ம ஏறப்போம் இப்போ. ஸோ அது வரைக்கும் 1.5 மணி நேரம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஓட்டுறதுக்கு. ஸோ வரும்போது ப்ராபப்ளி நம்ம அரியலூர் பெரம்பலூர் வழியாக வந்துடலாம். அதில் கொஞ்சம் சுத்தாக இருந்தாலும், கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும், நீங்கள் அரியலூர் வந்துட்டு பெரம்பலூர் வந்துட்டிங்கன்னா பெரம்பலூர்லேருந்தே ஃபுல்லாகவே பைபாஸ் தான், நீட்டாக வந்துடலாம். டோல் ரோடு தான். ஆஹா, ஏறிட்டோம், சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருக்குது. நெய்வேலியெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் தாங்க இந்த பைபாஸ் ரோடே நம்ம டச் ஆகுது. ரோடு அருமையாக இருக்குது. 3 லைன்ஸ் பக்காவாக இருப்பாங்க. இங்கெல்லாம் நீட்டாக போயிட்டுருக்கோம். ஒரு டிராஃபிக்கில் பெருசாக எதுவுமே வெஹிக்கிள் இல்லை, ஹெவி லைட் வெஹிக்கிள் எதுவுமே நல்லபடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு இப்போது பிரேக் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியர் பிரேக்குன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் டப்புன்னு ஹேண்ட் பிரேக்கை போட்டிங்கன்னா வண்டி டாப்பில் ஆகிடும், பெல்ட்டி அடிச்சிடும், பிரேக்கும் ஒர்க் ஆகாது இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நல்லா ஸ்டேரிங்கை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துடணும். எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கியரை வந்து டவுன் பண்ணணும். டாப் கியரில் இருக்கீங்கன்னா 4th 3rd 2nd 1. என்ஜின் கொஞ்சம் அடி வாங்கி தான் நிற்கும், பட் சேஃபாக நிப்பாட்டிடலாம் வண்டியை. நீங்கள் ஹேண்ட் பிரேக்கெல்லாம் போட்டு டப்புன்னு பண்ணுற போது டாப்பில் ஆகிடும். பிளிங்கர் போட்டுக்கோங்க, பார்க்கிங் லைட். ஸோ வர வண்டிகளுக்கு தெரியும் நீங்கள் ஏதோ ஆபத்தில் இருக்கீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே அதே மாதிரி நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்தால் வழி விடுறது தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா ஒரு சிலர் லெஃப்ட்டு போவாங்க, ஒரு சிலர் ரைட்டு போவாங்க. ஸோ அப்போ வந்து ஆம்புலன்ஸ் வழி கிடைக்காது. ஸோ எல்லாருமே யூனிஃபார்மாக லெஃப்ட் லைனில் ஒதுங்கிடணும் யூஸ்வலாக. அப்போ ஆம்புலன்ஸ் வந்து ரைட் லைனில் ஃப்ரீயாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போர்டில் காமிக்கிறாங்க சோழபுரம்னு ஒரு ஏரியா வரப்போகுதான். நம்ம சோழவரத்துலேருந்து கிளம்பியிருக்கோம், இப்போ சோழபுரம் வருது. சோழபுரம்ல இந்த ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் வந்து சோழர்களின் கீழே இருந்த பூமி. அதுதான் நம்ம சோழர் தேசத்துக்கு என்ட்ரு ஆகிறோம். இந்த கும்பகோணம் பகுதி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சி, பெரம்பலூர், இது எல்லாமே சோழர் பேரரசின் கீழே இருந்த பூமி. பார்த்தீங்கன்னா சரியும் செழிப்பான பூமி, ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் லேண்ட். டெல்டா மாவட்டங்கள்னு சொல்கிறது இதுதான். காவிரி ஆறு வந்து பிரிஞ்சு இந்த இடத்த வந்து செழுமையாக்குறதால தான் அந்த இடைப்பட்ட ஏரியா, இந்த காவிரி ஆற்றின் இது அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகிற ஏரியா தான் டெல்டா மாவட்டங்கள், டெல்டா டிஸ்ட்ரிக்ட். ரோடு வந்து சூப்பராகவே இருக்குதுங்க, ஒரு குறை இல்லை. இதில் நீட்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. புதுசாக போட்ட ரோடு அருமையாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு 2 சைடுமே க்ரீனரி தான் இருக்குது. நல்லா அக்ரிகல்ச்சரல் பண்ணிகிட்ருக்காங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. போர்டெல்லாம் காமிக்குது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு. அதாவது அந்த ஊர் பேரே பார்த்தீங்கன்னா அது எப்படி வச்சுருக்காருன்னா, அந்த சோழர் மன்னர்கள் தான். ராஜேந்திர சோழர் வந்து ஒரிசாவெல்லாம் தாண்டி, இப்போ இருக்கிற ஒடிசாவை தாண்டி பீகார் வரைக்கும் எல்லாம் போய் கங்கை ஆறு வரைக்கும்
போரில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் கங்கையை வென்ற சோழன், கங்கை கொண்ட சோழபுரம்னு அந்த ஊருக்கு அப்போ பேர் வச்சாங்க. அங்கே தான் அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் இருந்திருக்கு. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம், கங்கையை வரைக்கும் போய் வென்ற சோழருன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ ராஜேந்திர சோழர் அவ்வளோ தூரம் போய் அந்த இடத்துல வின் பண்ணதால் கங்கை கொண்ட சோழபுரம்னு வச்சுருக்காங்க. ஸோ சோழ வரத்துலேருந்து சோழபுரம் வந்துட்டோம். நம்ம சோழர் தேசத்துக்கு என்ட்ரி ஆகிறோம். வாங்க உள்ளே போவோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, குலோத்துங்க சோழன், அவருக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கை, மால்டீவ்ஸ், தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா அது வரைக்கும் போரிட்டு வெற்றி பெற்றதாக சரித்திர குறிப்பேடுகள் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஆர்மியாக அவங்க வச்சுருந்துருக்காங்க. பலம் வாய்ந்த சேனையெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. யானைப்படை அந்த மாதிரி பல படைகளை அவங்க வச்சு தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள் ஏரியா. வலது பக்கம் உங்களுக்காக காமிக்கிறேன் நான். இது விண்டோவில் ஃபுல்லாகவே வயல் தான், தோப்பு, தென்னந்தோப்பும் அரிசி நெல் பயிர்களையும் தான் நம்மளால் பார்க்க முடியுது. அவ்வளோ ஒரு செழிப்பான ஏரியாவாக இருக்குது பாருங்கள். அந்த பூமி, அந்த மண், அங்கே வர தண்ணி, காவிரி ஆறு, இதெல்லாம் இதை ஒரு செழிப்பான இடமா மாற்றிருக்கு. ஸோ அப்போயே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரிகால் சோழர்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் இந்த கல்லணை எல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். 2 சைடும் வயல், கல்லணையை கட்டி, ஸோ தண்ணியை பல கிணறுகள், துறவுகள்லாம் வெட்டி அவங்க வந்து தண்ணியை நல்லா மெயின்டைன் பண்ணி அந்த காலத்திலேயே எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பண்ணி இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு செழிப்பான இடமா அப்பயே வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்மளுக்கு செழிப்பு தான் சோழர் தேசத்தில். ஸோ இறங்கி ஒரு பேனோரமிக் வியூ உங்களுக்கு பாருங்கள். சுற்றி பார்த்தா தெரியும். ரோடுக்கு வலதுபுறம் இடதுபுறம் 2 சைடுமே வயல்கள் தான். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பில்டிங் அப்படிலாம் எதுவும் தெரியல. பாருங்கள் வெயில் மூஞ்சில் சுல்லுன்னு அடிக்குது. பரவாயில்ல பாருங்கள் எவ்வளோ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு இதுவும் தெரில பாருங்கள். ஃபுல்லாகவே பச்சை பசைன்னு க்ரீனாக தான் இருக்குது. ஃபுல்லாக செழிப்பான ஐடியா. சரி நம்ம கிளம்புவோம். கிளம்பி திருப்பி இன்னும் டைம் ஆகுது. 6.5 மணி நேரம் மேலே ஆகுது. வீட்டிலேருந்து 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க ஒய்ஃப், எங்கே வரீங்க. நான் ஸ்லோவாக தான் போகிறேன். ஸ்லோவாக போனாலும் போய் சேர்றது முக்கியம் இல்லையா. பாப்பாவுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், போய் கொடுப்போம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி டென்டிஸ்ட், ஸ்வீட்ஸ் எல்லாம் வேணான்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்வீட்லாம் கொடுத்தா தான் பாப்பா கிட்ட வராங்க. அடுத்த டோல் வருது இங்கே, அதுலேயே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தஞ்சாவூர் டவுன் என்ட்ரு ஆகிடுவோம். என்ட்ரு ஆகிறதுக்கு முந்தின டோல்கேட்டு இது. என்ட்ரு ஆகிட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டோம். ஏறக்குறைய 7 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. பரவாயில்ல, வீடுக்கிட்ட வந்துட்டோம். வீடு தெருக்கிட்ட வந்துட்டோம். சின்ன ரைட்டு வரும். ரைட் அடித்தா வீடு தான். உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஸ்ட்ரீட்டை. தஞ்சாவூர் வரைக்கும் வந்துட்டோம். சோழவரம் டு சோழர் தேசம் வந்தாச்சு. திருப்போம். வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்ட்ரீட் தான் நம்ம வீடு. ஸோ திருப்புவோம். அங்கே ஒரு வெள்ளை கார் இருக்கு இல்லையா, ஃபோர்ட் ஃபீகோ, அந்த வீடு தான். ஸோ அதனால் நம்ம பக்கமாக ஓரமாக நிப்பாட்டுருவோம். அதான் வண்டி கிண்டி போனாலும் போட்டோம். அந்த லெஃப்ட்டு சவுத்தோடு நிப்பாட்டுருவோம். ரைட். சோழவரத்துலேருந்து சோழர் தேசம் வந்தாச்சு. பாப்பாவும் நிற்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. ரைட்டு. ஈவினிங் சும்மா ஒரு ரிசார்ட்டு போகலான்னு ஜிஆர்டி ஐடியல் ரிசார்ட்னு ஒன்று இருக்குன்னாங்க ஒய்ஃபு. ஸோ பாப்பா, மாமா, அத்தையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒய்ஃபோட ரிசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற ரோடு பார்த்தீங்கன்னா போக வேணான்னு போட்டிருந்தாங்க அந்த ரோட்டில். பட் இருந்தாலும் ரொம்ப அது நேரோ ரோடாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் வந்தோம். யாராவது இந்த ரிசார்ட்டுக்கு வரீங்கன்னா ஊருக்குள்ளே வராதிங்க, மெயின் ரோட்டில் வாங்க. ரோடு ரொம்பவே மோசமாக இருக்குது. ரிசார்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ரைட்டு. ரிசார்ட்டும் வந்தாச்சு. பாப்பா வீடு கூட்டிகிட்டு. ஸோ ஈவினிங் சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் வந்தோம். நல்ல ரிசார்ட். யாராவது தஞ்சாவூரில் ஸ்டே பண்ணணுன்னா ஸ்டே பண்ணலாம். ப்ரைஸ் தெரில, ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. பட் பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரேட்டு தெரில. இண்டிவிஜுவல் ரூம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரிவர் வியூ ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர் தெரியும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாப்பாவை கூப்பிட்டு நடந்து ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க உள்ள. ரைட்டு. பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்டோர் ஈட்ரி ஏரியா, சிட்டிங் ஏரியா. பாப்பா அங்கே ஜாலியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாட்டியோட.
பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்துலேயே காவிரி ஆறு ஓடுறது தெரியுது பாருங்க, அவ்வளோ பக்கமாக இருக்குது ரிசார்ட் இது. நெக்ஸ்ட்டு கீழே வந்து சேஃபே இல்லை, யாராவது அப்படியே ஸ்லிப் ஆனால் கூட ஆறு தான், அந்த மாதிரி இருக்குது. இண்டிவிஜுவல் ரூம்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்க ஒயிட் கலரில். தொட்ட போல் காவிரி ஆறு ஓடிட்டுருக்கு பாருங்க. காவிரி ஆறில் ஒரு பிரான்ச் இது, கெனால் இது. பாப்பா அவங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க விளையாடுறதுல. சாப்பிட்டு நீட்டாக கோல்டு காஃபி, சாண்ட்விச், சிக்கன் சாண்ட்விச்சும் டீயும் ஒன்று குடிச்சிட்டு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டோம் தஞ்சாவூருக்கு போனதுக்கு இதுவாக. ஸோ ரிசார்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது, இங்கே தான் வந்தோம். முடிச்சுட்டு நாளைக்கு கிளம்பணும். கிளம்புறத வந்து பார்ட் 2வாக போடுறேன், தஞ்சாவூர் டு சென்னை. அது நம்ம மோஸ்ட்லி அரியலூர் வழியாக போய் பார்ப்போம். இந்த ரோடு ரொம்ப மோசமாகுது நம்ம வந்த வழி. அவ்வளோதாங்க, பார்ட் 1 முடிஞ்சுது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நன்றி. ஸோ இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.